அக்கா பிளைண்ட் பேக் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இது என்னடா புதுவிதமான கிராஃப்டா இருக்கேன்னு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் அதுக்கு 2 ஆரஞ்சு கலர் கிராஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கிறேன். இதுல தான் நம்ம பெரிய பிளைண்ட் பேக் பண்ண போறோம். அப்படியே ஒரு கேர்ள் வந்து லிப்ஸ்டிக் வச்சு நிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் வரைஞ்சிட்டேன். இந்த பிளைண்ட் பேக் உள்ள நான் கேர்ள் சம்பந்தப்பட்ட பொருள் வைக்க போறேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணிக்கிட்டேன். கலர் அடிச்சா செட் ஆகுமா ஆகாதான்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. ஆனா அடிச்சு பார்த்தா உண்மையிலேயே செமையா வந்துருந்துச்சு. இந்த கேர்ளுக்கு ஹேர் வரைகிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. இப்போ நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம் அந்த பேப்பர் கீழே இன்னொரு கிராஃப்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி 3 சைஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம். எப்பவுமே கலர் பெயிண்ட் அடிச்சாதான் பாக்குறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும். நீங்க எப்பவுமே கலர் பெயிண்டே சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா இந்த பிளைண்ட் பேக் உள்ள வைக்கிறதுக்கு ஒரு 4 குட்டி பேக் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கலரா 4 கிராஃப்ட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சு 2 சைடு மட்டும் ஒட்டி வச்சுக்கிறேன். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பேக் உள்ளயுமே நம்ம கேர்ள்ஸுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த பேக் கலர் பிடிச்சிருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல இந்த பேக் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் ரிவீல் பண்றேன்.